ஸோ ஹே காய்ஸ், வெல்கம் டு சினிலன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஃபஸ்ட் vlog இதை பற்றினா மூவி vlog தான் போட போகிறோம். அது என்ன தளபதி படத்தோடு ஆரம்பிக்க போகிறோம். எங்கன்னா ப்ளூ சினிமாஸில் வெள்ளூரில் இருக்குது. ஒன் ஆஃப் த மோஸ்ட் சூப்பர் தேட்டர் இன் வெள்ளூர். சவுண்ட் எஃபெக்ட்லாம் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். ஓகே, சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ஆஃப் செம்ம, வெயிட்டிங் ஃபார் செகண்ட் ஆஃப். பார்த்துட்டு என்ன மற்ற ரிவ்யூ. ஹே கைஸ், இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10. வாரிசு அந்த படத்தோட வைப் வந்து என்னால் மீற முடியல. பிகாஸ் இட்ஸ் அ பக்கா ஃபேமிலி மூவி. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படம் வந்து விஜய் தளபதி அவர்களோட இந்த மாதிரி படம் வந்து ஐ திங்க் 5 to 6 years ஆகிடுவோம். கடைசியாக இந்த மாதிரி படம் எப்போ வச்சு தரலாம். ஸ்லோ ஃபேஸ்டு பிக்கப்பாக இருந்தாலும் எண்டிங் வந்து ஒரு அழகான எண்டிங்காக இருக்குது. ஸோ ஐ திங்க் பாசிட்டிவ்ஸ் நிறையா இருக்கா, நெகட்டிவ் நிறையா இருக்கான்னு பார்த்தா பாசிட்டிவ்ஸாக நிறையா இருக்குது. நெகட்டிவ் வந்து ஒன்று தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும். அது வந்து நம்ம டீட்டெயிலாக அடுத்த வீடியோ பார்க்கலாம். பட் வாரிசு பார்த்த வரைக்கும் இது வந்து இட்ஸ் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு மூவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் விஜய் ஃபேன்ஸுக்கு ஃபைட் மட்டும்தான் கொஞ்சம் படம், அது ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகிட்டு படம். ஸோ ஹே கைஸ், பார்த்துருப்பீங்க, ப்ளாக் பார்த்துருப்பீங்க. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 1 AM எடுத்துன்னு கரெக்டாக வீடியோவை. டைமே கிடைக்கலையே, போயிட்டு எல்லாம் பண்ணிட்டு செஞ்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து சமாளிக்கிறதுக்கே பெரிய விஷயம் ஆயிடுச்சு. வீடியோ எடுத்து போடணும்ல, போடுறேன். இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ வாரிசு இந்த படத்தை பற்றி சொல்ல போனோம்னா பக்கா ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் அண்டு மாஸ் கமர்ஷியல் எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து கண்டிப்பாக இது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த மாதிரி இந்த படத்தில் எல்லாம் பர்ஃபெக்ட் மிக்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பர்ஃபெக்டான ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எமோஷன் வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ரொம்ப எமோஷனல் போனாலும் படம் வந்து ரொம்ப மொக்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் போகல, கரெக்டாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி சாங்ஸ் வந்து படத்துக்கு வந்து அப்படியே ஒரு கையாக இருக்குது. அதுதான் வந்து அப்படியே தூக்கி கொடுக்குது படத்தை. படத்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் இருக்குது. பட் ஒரே ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ என்னென்னா படத்தில் ஃபைட்டு. தளபதி படம்னாலே அதில் ஃபைட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட் இந்த படத்தில் ஃபைட்டு மட்டும்தான் ட்ராபேக்கு, மற்றது எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் அது வந்து நமக்கு கண்ணுக்கு அவ்வளோ தெரியல. பிகாஸ் வந்து இப்போது 4-5 வருஷமாகவே நம்ம வந்து ஃபுல்லாக ஆக்ஷன் பேக்கட் மூவிஸாகவே பார்த்ததுனால தளபதி அவர்களது இந்த படம் நமக்கு பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது. கிட்டத்தட்ட அதான் சொன்னமே, ஒரு 20 years அந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் மூவிஸில் நடிச்சு அந்த மாதிரி இந்த ஃபீல் குட் மூவி தான். இது வந்து ஒரு ஃபீல் குட் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஆக்ஷன் பேக்கர்ன்றது கொஞ்சம் ஓரமாக தட்டாங்க. அது லைக் தெலுங்கு மூவி மாதிரி இருக்குது. என்னடா இது தெலுங்கு மூவி படம் அப்படி அப்படியே வந்துட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த ஃபைட் சீனில் மட்டும்தான். மற்றபடி படம் வந்து அல்டிமேட்டு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. விஜய் அவரோட பாடி லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அண்ட் அவரோட சாம்னஸ்ஸு, காமெடிஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம். அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே சூப்பர் மாஸாக இருக்குது, சூப்பர் கிளாஸாக இருக்குது அப்படின்னு சொல்லாமல் அந்த படத்துலேருந்து நம்ம ஒன்று கற்றுக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் என் ஹிட்டு தான். அந்த வகையில் பார்க்கும்போது வாரிசு படம் பார்த்திங்கன்னா நமக்கு 2 விஷயத்த சொல்லிக் கொடுத்துருக்கு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் அதை நமக்கு வந்து ரீகால் பண்ணும்போது அதை பற்றி நம்ம நினைக்கும் போது தான் அதை நம்ம உணர்வோம். ஸோ ஆமாம், கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க வைக்கிது இந்த படம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது வாரிஸ் வந்து இட்ஸ் 100% ஷோர் ஷார்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. நான் இன்னும் துணிவு படம் பார்க்கல. ஸோ துணிவு படம் பார்த்துட்டேன்னா கண்டிப்பாக நான் இதுக்கும் கம்பேர் பண்ணி ரிவ்யூ போடுவேன். பட் வாரிசு படம் மட்டும் பார்த்துருக்கனால இப்போதைக்கு வாரிசு பொங்கல் அப்படின்னு சொல்லுவேன். பிகாஸ் அந்த படம் நல்லாயிருக்கு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பட் துணிவு பார்த்துட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி கூட போடலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் until it's goodbye from M. Bharat and love you all guys.